பர்சனாலிட்டி, மனித ஆளுமை அப்படின்றது ஒருவருடைய புறத்தோற்றத்தை வைத்து அளவிடப்படுகிறது நம்முடைய சமூகம். மனித ஆளுமை அப்படின்றது ஒருவருடைய புறத்தோற்றத்தை வைத்து மட்டும் அளவிடப்படுவதல்ல. அது எதனுடைய அடிப்படையிலலாம் அமையுது அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய ஒரு இன்டகிரேட்டட் பர்சனாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு ஒருங்கிணைந்த ஆளுமை அப்படிங்கிறது எதில் இருக்குது அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய உடல், உள்ளம், ஆன்மா, சமூகத்தோடு அவங்களுக்குள்ள உறவு, அவங்களுக்குள்ள உறவு, அப்புறம் இன்னும் பிரபஞ்சத்தோடு அவங்களுக்குள்ள உறவு. இந்த உறவினுடைய தன்மையில தான் ஒருத்தருடைய பர்சனாலிட்டி அப்படின்றது அமையுது. உணர்வு, உணர்ச்சி, இந்த ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. அதாவது உணர்வு அப்படின்னு சொன்னோம்னா, இயல்பாகவே நம்மக்கிட்ட இருக்கிற இந்த அன்பு, மகிழ்ச்சி, பகைமை, வெறுப்பு, விருப்பு, அப்புறம் தேடல், பசி, தாகம், அன்பு, காதல், காமம் எல்லாமே ஒரு உணர்வு. உணர்ச்சி அப்படின்னு சொன்னால் இது மன வெளிச்சி, மன எழுச்சி, அதை மன வெளிச்சி அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு அவங்களுக்குள்ளே இருந்து ஒரு நிலை அப்படி பர்ஸ்ட் அவுட் ஆகிறது. உளவியலாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது இதுவும் மனிதருக்கு மனிதர் மாறுபடும். இந்த உணர்வுகளுமே மன வெளிச்சியுமே மனிதருக்கு மனிதர் மாறுபடும். இப்போ ஒரு ஸ்கூலில் எடுத்துக்குவோமே, ஒரு குழந்தைய நம்ம அன்பாக சொல்லலாம் சில காரியங்களை. ஒரு குழந்தைக்கு இப்படி படி அப்படின்னு சொல்லலாம் நம்ம அன்பாக சொல்லும்போது. அதே இது இன்னொரு குழந்தைக்கு படின்னு சொன்னால் அது படிக்காது. படிக்கிறியா, பெரம்பு எடுத்துட்டு வரட்டா அப்படின்னு கொஞ்சம் நம்ம உணர்ச்சி பூர்வமாக, இந்த உணர்வு நிலையை கடந்து உணர்ச்சி பூர்வமாக கொஞ்சம் கோபமாக நம்ம அப்படி சொல்லும்போது அந்த பிள்ளை பயப்படும். அப்போது மனிதருக்கு மனிதர், அது டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சனை பொறுத்து அவங்களுடைய உளவியல் சார்ந்து இந்த உணர்வும் உணர்ச்சியும் வெளிப்படுது. சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சாது அப்படின்றவங்க அவங்க இயல்பாக அவங்க உணர்வில் அப்படியே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ கோபம் வருதா, மகிழ்ச்சி வருதா, அன்பு வருதா, அவங்களுக்கு தாகம் ஏற்படுதா அப்படிங்கிறத அவங்க உணர்வாங்க, அவங்க பாட்டு செய்துக்கிட்டே இருப்பாங்க. அதே இது அவங்கள ஒரு அநீதத்தை அவங்க பார்க்கும்போது அந்த சாதுவே என்ன செய்கிறாருன்னா, உணர்ச்சி வசப்பட்டு இதை கண்டிக்கணும், இல்லைன்னா இதுக்கு ஒரு சரியான பாடம் போட்டணும் அப்படின்றதுல அவர் மன வெளிச்சி, உணர்ச்சி பூர்வமாக அவர் செய்கிறதுனால தான் அதை கண்டிக்கிறாரு, அவர் கோபமாக பேசுகிறாரு அப்படிங்கிறது இருக்குது. இதனால் அதை ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுது. அப்போ இந்த உணர்வு நிலையும் மனிதனுக்கு ரொம்ப முக்கியம், இந்த மன வெளிச்சி ஆகிய உணர்ச்சியும் மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருக்கணும். இருந்தாதான் அது ஒரு மனிதனுடைய முழுமையான ஆளுமையை நிர்ணயம் செய்யும். அதாவது ஒரு இன்டகிரேட்டட் ரிலேஷன்ஷிப்பு அது அவங்க எல்லாத்தையுமே தன்னுடைய உணர்வுகளோடு ஒன்றிணைந்து போகும்போது அவங்களுக்கு எதெல்லாம் அவங்களுடைய சாது மனநிலைக்கு ஏற்பில்லாமல் இருக்குதோ அங்கே கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமாக அவங்க செயல்பட வேண்டியது இருக்குது. அதனால் ரெண்டுமே நல்லதா. ஒருத்தருடைய பர்சனாலிட்டியை ஆளுமை செய்வது என்பது இந்த உணர்வும் உணர்ச்சியும். ஒரு இடத்துல நம்ம ஒரு காரியத்தை சந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை உணர்வு பூர்வமாக நம்ம பார்க்குறோமா, இல்லை உணர்ச்சி பூர்வமாக பார்க்குறோமா? சில காரியங்களை நம்ம உணர்வு பூர்வமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு சமத்துவ நிலையை கொண்டு வரும். இந்த உணர்ச்சி பூர்வமாக செய்யும்போது அது ஒரு புதிய விடியலுக்கான, இல்லைன்னா ஒரு புதிய மாற்றத்திற்கான ஒரு மன எழுச்சியா அப்படின்னு நம்ம அந்த அவேர்னஸ்குள்ளே இருக்கும்போது தான் நாம் இதை கையாள முடியும். எனவே உணர்வு, உணர்ச்சி, இதனுடைய அடிப்படையில் ஒரு மனிதனுடைய முழு மனித ஆளுமையை நாம் கண்டுபிடிக்க முடியும்.